ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு த்ரீல் பாட்காஸ்ட். ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இணைஞ்சு பள்ளி குழந்தைகளின் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கனெக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்காங்க. அதன் பெயர் சகோ, ரோட் சேஃப்டி லேர்னிங் அரவுண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த புத்தகத்துல பெற்றோர், பாதுகாவலர் மற்றும் ஆசிரியர்களுக்கான குறிப்புகள் அவற்றை கொடுத்துருக்காங்க. அதை படிக்கும்போது ஆமாம்ல, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் நம்ம செய்கிறது இல்லைல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த பாட்காஸ்ட். இளம் குழந்தைகளின் கற்றல் இந்த உலகத்தை ஆராய்வதன் மூலம் நடக்கிறது. கேள்வியால் உற்சாகமடையும் அவர்கள் மிக எளிதாக திசை திருப்பப்படுகிறார்கள். இது அவர்களின் நடத்தையை சில நேரங்களுக்கு சவாலுக்கு உள்ளாக்குகிறது. குழந்தைகளின் இறப்பிற்கும் அவர்களுக்கு ஏற்படும் காயங்களுக்கும் சாலை போக்குவரத்து விபத்துகள் முக்கிய காரணமாக இருக்கிறது. 4 வயது முதல் 10 வயதிற்குள் இருக்கும் குழந்தைகளே அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். குழந்தைகள் முதிர்ச்சியற்றவர்கள் என்பதையும், வளர வளர அவர்கள் தாமாகவே கற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் பெரியவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். குழந்தைகள் செய்யும் எல்லா செயல்களிலும் அவர்களுக்கு போதிய திறமையும் அனுபவமும் இருப்பதில்லை. ஆபத்துகளை உணரும் அல்லது எதிர்பார்க்கும் திறன் அவர்களிடம் குறைவாகவே இருக்கும். குழந்தைகள் எதை செய்தாலும் அதன் விளைவுகள் குறித்தும் பிற பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் அவர்களுடைய மனம் சிந்திப்பதில்லை. பாதுகாவலர்களும் பெற்றோர்களும் இதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். குழந்தைகள் தங்களின் உலகத்தை பரிசோதனைகள் மூலம் ஆராய விரும்புபவர்கள். தாங்களாகவே சுதந்திரமாக தங்கள் விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள். அவர்கள் உலகம் கேளிக்கைகள் கொண்டது. எதிர்வரவிருக்கும் ஆபத்துகள் குறித்து அறியும் திறன் அற்றது. ஆபத்து உணர்வு என்பது அவர்களுக்கு முழுமையாக இருக்காது. குழந்தைகள் அவசரப்படுபவர்கள். ஆகையால் விளைவுகள் குறித்து யோசிக்காது அவர்கள் விரைவாக சாலைக்கு ஓடுவார்கள். குழந்தைகள் உதாரணங்களின் மூலமும் மற்றவர்களின் செய்கைகளின் மூலம்தான் கற்றுக்கொள்பவர்கள். அவர்களுக்கு விதிகள் குறித்து நாம் தான் நினைவுபடுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்தே சரியான திசையில் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்வார்கள். ஒரு விஷயத்தை ஏன் அப்படி செய்ய வேண்டும் என தெரிந்து கொள்ள அவர்கள் விரும்புவார்கள். ஆகையால் அவர்களிடம் இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று சொல்வதை காட்டிலும் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும், ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று விளக்க வேண்டும். ஒரு செயலை அவர்கள் சரியாக செய்யும் போது அவர்களை நாம் அந்த பாராட்ட வேண்டும். நாம் நம் குழந்தைகளுக்கு சரியான உதாரணமாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை பார்த்தே கற்றுக்கொள்கிறார்கள். ஆகையால் சிறந்த முன்மாதிரியாக நாம் இருப்போம். நல்ல பழக்க வழக்கங்களை சிறு வயது முதலே துவங்குங்கள். ஏனெனில் அவர்கள் விரிவாக விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். அளவில் சிறியதாக இருப்பதால் ஓட்டுநர்கள் அவர்களை சாலையில் கவனிக்க தவறுகிறார்கள். அவர்களை நோக்கி வரும் வாகனங்களின் தூரம் மற்றும் வேகத்தை குழந்தைகளால் நிர்ணயிக்க முடிவதில்லை. சில சமயம் ஒரு வாகனம் நகர்கிறதா என்பதை கூட அவர்களால் சொல்ல முடியாது. சிக்கலான போக்குவரத்து சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக இருப்பதற்கு குழந்தைகளிடம் போதிய திறன் இருப்பதில்லை. உங்கள் குழந்தையின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தையின் முக்கியமான முன்மாதிரி. சாலையில் சரியான நடத்தையை நீங்கள் பின்பற்றினால் உங்களின் குழந்தை நீங்கள் உருவாக்கிய நல்ல மாதிரியை பின்பற்றி பயிற்சி செய்ய அதிக வாய்ப்புள்ளது. விளையாடுவதற்கு பாதுகாப்பான இடங்களை தேர்ந்தெடுப்பதில் உங்கள் பிள்ளைகளை ஈடுபடுத்துங்கள். நீங்கள் இருவரும் சாலையில் நடக்கும்போது ஆபத்துகளை கண்டறிய உங்கள் குழந்தையை ஊக்குவியுங்கள். உங்கள் குழந்தை நடைபெறும் சைக்கிள் பாதையிலும் எப்போதும் உங்கள் கண்காணிப்பில் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளையை இடது பக்க கதவு வழியாக காரின் உள்ளேயும் வெளியேயும் அழைத்து செல்லுங்கள். இருட்டில் நடக்கும்போது அடர் நிற ஆடைகள் அணிவதால் ஏற்படும் ஆபத்துகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள்.
இரவில் இருக்கும்போது அவர்கள் பிரகாசமான வண்ண ஆடைகள் அணிவதை உறுதி செய்யுங்கள். எதிர்வரும் வாகனங்களின் ஓட்டுநருடன் எப்படி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது என்பதையும் குறித்தும், அவற்றை எப்படி கண்டுகொள்வது என்பது குறித்தும் அவர்களுக்கு கற்பியுங்கள். இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதனாலதான் அது கவனிக்கப்படாமே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க, நான் நினைக்கிறது சரிதானே? குழந்தைங்க மேல கோவப்படுறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, நாம சொல்லியிருக்கோமா இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சிந்திச்சா போதும். எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் நம்ம கையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.